சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால ஏற்பட்ட தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தைவான் எங்களை என்ன பண்ணிட முடியும், எங்களோட பலத்தை காட்ட நேரம் வந்துருச்சு அப்படின்னு சைனா சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் தைவான் சொல்லிக்கிட்டு இருக்கு, எங்கள் கூட அமெரிக்கா இருக்கு, யார் வந்தாலும் ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடின்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு பக்கம் மாறி மாறி வீடியோஸை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல் ட்ரில் இப்படி தான் நடக்குது, எங்ககிட்ட இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்காது, இதுன்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்கலேட் ஆகிட்டு இருக்க போர் பதட்டம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தாய்வானை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும்னு சைனா கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு. தாய்வான்னு தனியாக அந்த நாட்டோட பேர் யாராவது சொன்னாலே சொல்லி முடிஞ்சிங்க. அவங்கள சீனாவுக்கு எதிரான நாடாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன தைவான், சீனா தைப்பே அப்படின்னு சொல்லி பழகுப்பா அப்படின்னு அவங்க எல்லாரும் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஐநா வரைக்குமே அவங்க இப்படி தான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் தைவானை சீனா படம் அப்படியே சுற்றி போட்டிருக்குங்க. ஆக்சுவலாக சைனான்றது பெரிய நிலப்பரப்பாக இருக்கும். அங்கேருந்து கடல் நடுவில் இருக்கும். அந்த கடல் மையத்தில் பார்த்தீங்கன்னா தைவான் அப்படின்ற அந்த தன்னந்தனி தீவு நாடு இருக்கும். அப்போ ஏற்பட தீவு நாட்டை ஃபுல்லாக அவங்க சுற்றி போட்டிருக்காங்க, விமானங்கள் மூலமாகவும் சில போர்க்கப்பல்கள் மூலமாகவும். இந்த விஷயம் முதல்ல தகவலாக கசிஞ்சுது. அதுக்கப்புறம் பிஎல்ஏ இருக்குல்ல, அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க, ஆமாங்க நாங்கள் சுற்றி போட்டிருக்கோன்ட்டு. இன்னொரு பக்கம் தைவான் கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்திருச்சு. உறுதிப்படுத்தினதுனால தான் உலகம் முழுக்க இந்த விவகாரம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கா, கரெக்டாக இதே நேரம் இந்த தைவானோட டாய்னனில் 66th பிரிகேட் ஆஃப் த மெரைன் காப்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு இந்த மனுஷன் வந்தார். வேறு யாரும் இல்லை, தைவானுடைய இப்போதைய பிரசிடென்ட்டே இவர் தான், அதிபர் லாய் சிங்டே. வந்த இவர் சீனாவை மனசில் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை ஓப்பனாக பேசினார். தைவானை பயமுறுத்தணும் அப்படின்னு சீனா நினச்சிக்கிட்டு இருக்கு. இது நடக்கவே நடக்காது. என்னோட நாட்டை காப்பாற்றுறது தான் என்னோட முதல் நோக்கம். என்னை நம்பி இருக்காங்களே என்னோட குடிமக்கள், அவங்கள காக்கிறது என்னோட முதல் நோக்கம். அப்படி இருக்கிறப்ப மக்களுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகேன், யாராக இருந்தாலும் எதிர்த்து வாங்க, நாங்கள் போரிட தயாராக இருக்கோன்னு இந்த மனுஷன் அங்கே பகிரங்கமாக பேசிட்டாரு. இதுக்கு முன்னாடி கூட இந்த பிஎல்ஏவோட ஒரு போர்ஷன் மட்டும்தான் தைவானை சுற்றி போட்டுச்சு. ஆனால் இந்த அதிபரோட பேச்சு இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் வெளியான உடனே சைனாவிலேருந்து இன்னும் சில படைகள் தைவானை நோக்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் சைனா திரும்ப திரும்ப சொல்கிறது, நாங்கள் இன்னும் தைவானை அடிக்கலை, ஆனால் கண்டிப்பாக அடிப்போன்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. ட்ரில்லுன்னுட்டு இருக்காங்க. தைவானை நோக்கி சில சீன கப்பல் அப்படியே கிளம்பி வர ஆரம்பிச்சிருக்குங்க. சீனாவோட இராணுவ தலைமை உத்தரவின் பேரில் அந்த கப்பல்கள்லாம் தைவானை நோக்கி வருது. 49க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், இன்னும் சில போர் கப்பல்கள்னு ஒன்று ஒன்றா தைவானை நோக்கி அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இதெல்லாம் வெறும் ஒத்திகை மட்டும்தான். ஆனால் கூடிய சீக்கிரம் உங்கள் மேலே போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சைனாவே சொல்லியிருக்குங்க. அதுவும் இந்த நேரத்தில் சைனா சில வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருக்கு இந்த பிஎல்ஏ. அதில் அவங்க நிறைய ஆயுதங்களை லோட் பண்ணுற மாதிரி காட்சிகளும், அவங்க ஃபுல்லாக அட்டாக் பண்ணுற நேரத்தில் அந்த ட்ரில்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது போல் காட்சிகள்னு எல்லாமே பதிவாயிருக்கு.
சீன ராணுவ பலத்தை பறைசாற்றுற மாதிரி வெளியாக இருக்க இந்த வீடியோஸ் இருக்குல்ல, இதுதான் சீன ஊடகங்கள் முழுக்கவே மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அங்கே அந்த டிவி சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே இருக்க மக்கள் கொண்டாடுறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்க விஷயம் வைப்பாங்க. சீனா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பகுதி தலைவர்களோட வாயெல்லாம் பொத்திக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களே. இந்த அதிபர் பேசினா அப்படி இல்லை. ஆக்சுவலாக சைனா பொறுத்த வரைக்கும் தைவான்ன்ற தனி நாடுனும் அந்த நாட்டோட அதிபர் இவருனும் அவங்க பேருக்கு கூட பயன்படுத்த மாட்டாங்க. அதனால தான் உங்கள் தலைவர்கள் வாயெல்லாம் பொத்திக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள். அவங்களோட கருத்துக்கள் இருக்குல்ல, இதில் கடுப்பாகி தான் நாங்கள் இந்த பதிலடி பயிற்சியவே கையில் எடுத்திருக்கோம். எங்களோட பலம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம். நாங்கள் நினச்சா சில நொடிகள்லையே தைவானை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். தைவான் எப்போதுமே சீனாவோட நிலப்பரப்பு தான். சரி, நம்ம நிலப்பரப்பை நம்ம ஏன் காலி பண்ணுன்றனால தான் நாங்கள் அமைதியாக இருக்கோன்னு இவங்க இங்கே ஒரு போடுறாங்க. தைவான் பிரிவினைவாதிகளோட எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. தைவான் மக்களும் சீன மக்கள் தான் அப்படின்றாங்க. அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லதுன்னு ஒரு எச்சரிக்கையும் சீனா முன் வச்சிருக்கு. நீங்கள் மட்டும் தான் பேசுவீங்களா, நாங்களும் பேசுகிறோன்ட்டு தைவான் பதிலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க, போரை நாங்கள் எப்போவும் விரும்பினதே கிடையாது. ஆனால் சைனா போருக்கு இப்போ சில விஷயங்களை அடித்தளமாக போட்டுக்கிட்டு இருக்கு. சீனாவோட இந்த போக்கு சுத்தமாக சரியில்லை. ஆனால் நாங்கள் பின்வாங்கலாம் நினைக்காதீங்க, சின்ன நாடு தான் என்ன பண்ண முடியும்ன்ட்டு. சைனாவோட ஒட்டுமொத்த படையங்களை எதிர்த்து வந்தாலும் சரி, எதிர்த்து போரிட நாங்கள் தயாராக இருக்கிறதா ஒரு பக்கம் தைவான் வேறு சொல்லியிருக்கு. இதுக்கு மத்தியில் தைவானோட ராணுவ தலைமை என்ன திரும்ப உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தைவான் வசம் இருக்க அந்த கடற்படை கப்பல்கள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கடலில் ரோந்து போக சொல்லியிருக்காங்க. இந்த ரோந்தின் போது ஏதாவது ஒரு சீன கப்பல் கண்ணில் தென்பட்டாலும் யோசிக்காதீங்க, அடித்து காலி பண்ணுறேங்க அப்படின்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தைவான் கப்பலில் இப்போ ஒன்று ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு சீன கப்பலை தேடி. ஆக்சுவலாக இப்போ பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த விவகாரம் இது எப்போ திரும்ப லைட்டாக ஆரம்பிச்சுது, கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம். அப்போவே நம்ம இந்த விவகாரத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணி போட்டிருந்தோம். அது ஒரு முறை உங்களுக்கு இப்போ ஃப்ளாஷ்பேக் போக விரும்புகிறேன். சைனா இந்த பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணுச்சு, லைவ் ஃபயர் மிலிட்ரி எக்ஸசைஸை தைவானை சுற்றி ஆரம்பிச்சதுங்க. தைவானோட கடுமையை எதிர்ப்பை மீறியும் சீன போர் விமானங்கள் தைவானை வட்டம் அடிச்சது. இதோட விளைவு அமெரிக்கா தலையிட்டுச்சு. ஒரு இடத்துல அமெரிக்காவோட அப்போதைய யூஎஸ் ஹவுஸ் ஸ்பீக்கராக இருந்த நான்சி பெலோசி தைவானுக்கே வந்துட்டாங்க. அவங்க தைவானுக்கு அந்த பயணம் மேற்கொண்டு வந்தாங்களே விமானத்தில், அந்த விமானத்தை எப்போனாலும் நடுவில் இவங்க தாக்கி அழிக்கலான்னு பெரிய ஒரு சந்தேகமே நிலவிட்டு இருந்துச்சு. அப்போ ஏற்பட ரிஸ்கியான பயணத்தை உயிரை பணயம் வச்சு நான்சி பெலோசி பண்ணியிருந்தாங்க. அப்போ போட்ட விதை இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டுருக்கு பாருங்க. ப்ரோ, சீனா என்ன ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கு, தாக்க போகிறோன்னு ஒரேடியா முடிச்சு விட்டலால தைவானை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்கன்னா, சீனாவோட அந்த தயக்கத்துக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ சைனா தைவானோட நிலப்பரப்பை சொந்தம் கொண்டாடி அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் சேர்ந்து எவ்வளோ தடைகளை விதிச்சாங்க, இதே மாதிரி தடைகளை சைனா மேலே உலக நாடுகள் விதிக்கும். ஏன்னா சர்வதேச விதிமீறலாக பார்ப்பாங்க. இன்னொரு நாட்டோட நிலப்பரப்பை இன்னொரு நாடு சொந்தம் கொண்டாட ட்ரை பண்ணிச்சுன்னா அது சர்வதேச விதிமீறலாக பார்ப்பாங்க. ஏற்கனவே சைனாவில் ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அது அடி வாங்கியிருக்கு, சரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இவங்க போர்னு எதனா அறிவித்து தைவானுக்கு எதிராக போனாங்கன்னா பொருளாதார தடைகளையும் ஃபேஸ் பண்ண நேரிடும். சைனான்ற ஒரு நாடு அதுக்கப்புறம் அதில் பாதாளத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். இதை யோசிச்சு தான் அவங்க இன்னும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ட்ரில்லு பண்ணுறோம், இன்னும் உங்களை அட்டாக் பண்ணலன்ட்டு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சீனாவோட மக்கள் தொகை இருக்குல்ல, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சு இவங்க உணவு அளிக்கிறதா இருந்தால் அதிகபட்சம் 2 வருஷத்துக்கான கோதுமை அரிசி மட்டும் தான் கைவசம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சைனா அந்த நேரத்தில் போருக்கு போகணுமான்னு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். போர் மட்டும் ஒரு வேளை இந்த சைனாவுக்கு தைவானுக்கு இடையில மூண்டுடுச்சு அப்படின்னா இந்த உலகம் இன்னொரு முறை பசியோட பிடியில் சிக்கோங்க. ஏன்னா ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் விவகாரத்தப்பவே உலகளாவிய இந்த ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, உணவு பாதுகாப்பு, அந்த செயினே ஸ்தம்பிச்சு போச்சு. பல ஏழ்மை நாடுகளில் பல பேர் பசியால் செத்தாங்க. அதே போல் நிலைமை திரும்ப வரணும் அப்படின்னா இந்த போர் வெடிக்கணும். ஸோ பிரார்த்தனை பண்ணுவோம், இன்னொரு போரை மனுஷங்களை பார்க்கக்கூடாது, பசியால் மக்கள் இறக்கக்கூடாதுன்னு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.